ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் வச்சு ஒரு நெக்லைன் டிசைன் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக வந்து ஒரு நெக்லைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். செரி த்ரெட் யூஸ் பண்ணி நெக்லைனில் டபுள் லைனில் செயின் ஸ்டிச் போடலாம். போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. டேப் யூஸ் பண்ணி 1 சென்டிமீட்டர் கேப்பில் ஒரு டாட் வச்சுக்கிட்டே வரலாம். ரொம்ப க்ளோஸ் அப்பில் வச்சுட்டு வரப்போ நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் பீட், ஒரு டியூப் பீட், அகெயின் 2 பால் பீட், அகெயின் ஒரு டியூப் பீட், இந்த மாதிரி நான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது நெக்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். மிடில் ஃபிங்கர்லால் பேர்ட்ஸை நான் நல்லா பீடை அழுத்தி பிடிச்சிருக்கேன். த்ரெட்டு ஸ்விங் த்ரெட் எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக கிராஸாக லைனில் பஞ்ச் பண்ணியாச்சு. குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லோட் பண்ணி முடிச்ச பிறகாண்டி எகெயின் பீட் லோட் பண்ணுறோம். அதே சேம் கிராஸாக பஞ்ச் பண்ணுறோம். குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். அகெயின் த்ரெட் கட் ஆயிடுச்சு. எண்ணெய் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நேர் பாருங்க, இந்த பீடுக்கு ஈக்குவலாக பீடு வரணும். அப்போ இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லைனில் வந்து ஈக்குவலாக வரணும். உள்ளே வெளியின்னு வரக்கூடாது. இதே சேம் லைனில் தான் வரணும். அதே மாதிரி 2 பீட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்பு வந்து நம்ம சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் அழகாக இருக்கும். அதே மாதிரி சின்ன லாக் ஸ்டிச் போட்டு திருப்பணும். போடாமல் திருப்பினா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி அன்ஷேப்பாக மாறுது பார்த்தீங்களா? பீட்ஸ் எல்லாமே நகருது போடாமல் திருப்புறப்ப. அதே வந்து நம்ம வந்து குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திருப்புறப்ப இந்த பீட்ஸ் எதுவுமே மூவ் ஆகாது, அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதனால தான் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நம்ம வந்து லாக் ஸ்டிச் போட்டு போட்டு திருப்புறது. இந்த ஸ்டிச் போடையில் நம்ம இந்த கேப்பும் ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அழகாக இருக்கும். இந்த லைன் ஃபுல்லாக பீட்ஸ் லோட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். நெக்லைன் ஃபுல்லாகவும் பீட் ஒர்க் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இதுக்கு அடுத்ததாக ஒரு டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கலாம் செரி த்ரெட் யூஸ் பண்ணி. பீட் ஒர்க் முடிச்சுட்டு 2 டபுள் லைன் செயின் ஸ்டிச்சு கொடுத்தாச்சு. இதே சிம்பிளான ஒர்க் போகுதுன்னா இதே அளவு விட்டுலாம். இல்லை இனி கொஞ்சம் ஹெவியான ஒர்க் வேணும்னா பீட்ஸ் இடையில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் இல்லைன்னா கோல்டன் கலர் பீட் கூட கோர்க்கலாம். கம் எடுத்துக்கோங்க. வி ஷேப் இடையில் வந்துட்டு ஒவ்வொரு சின்ன டாட் மாதிரி வச்சுட்டு வாங்க. ஃபுல் டிசைனுக்கும் வந்து வைக்கக்கூடாது. நம்ம ஒரு 10 டாட் மாதிரி வச்சுட்டு அதில் ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கம் அப்ளை பண்ணலாம். நீடில் எடுத்துக்கலாம். நீடோட பேக் சைடில் வந்து லைட்டாக கம் தொட்டிட்டு ஸ்டோன் எடுத்து ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான். இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். நெக்லைன் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நம்ம டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.